அண்மைச் செய்தி. உடல்நலக் குறைவு காரணமாக புழல் சிறையிலிருந்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அழைத்து வரப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், இதுகுறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு 1 ஆண்டுகளுக்கு மேலாக புழல் சிறையில் இருந்து வந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் தற்பொழுது உடல்நலக்குறைவு ஏற்பட்டதனால ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தார். அங்கு மருத்துவர்கள் பரிசோதனைக்கு பிறகு அவர் மேல் சிகிச்சைக்காக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு அவரை தற்பொழுது அழைத்து செல்கிறார்கள். ஆம்புலன்ஸ் மூலமாக ஸ்ட்ரக்சரில் ஏற்றி ஆம்புலன்ஸ் மூலமாக அங்கிருந்து ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள். ஒரு வருடத்திற்கு மேலாக அவர் தொடர்ந்து புழல் சிறையில இருந்து வருகிறார். அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு இதற்கு பலமுறை அவர் ஜாமீன் கோரியும் தொடர்ந்து இந்த வழக்குல ஜாமீன் கிடைக்காத நிலையில் ஒரு பக்கம் அமலாக்கத்துறை இந்த வழக்குல குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து விரைவில் வழக்கில் இறுதி கட்டத்திற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது. ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து பல்வேறு முறை ஜாமீன் கோரியும் இதற்கு இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றங்களிலும் உயர்நீதிமன்றத்திலும் ஜாமீன் கோரியும் இந்த வழக்கில் இவர் வெளியில் வந்தால் சாட்சிகள் கலைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வழக்கினுடைய சாட்சிகள் இதில் சாட்சி சொல்லாமல் போடுவார்கள் என பல்வேறு காரணங்களை தொடர்ந்து அமலாக்கத்துறை முன்வைப்பதனால அவருக்கு ஜாமீன் கிடைக்காமல் இருந்தது. இந்த நிலையில் தான் அவர் உடல்நலக்குறைவு, அதாவது அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட பொழுதே அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டதாக மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு அப்பொழுதே இவருக்கு அதற்கான அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அதற்கு பிறகும் கூட ஓரிரு முறை தொடர்ந்து மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு அவர் சிகிச்சை அவருக்கு மேற்கொள்ளப்பட்டது. புழல் சிறையில் இருக்கும் பொழுதும் கூட அங்கேயும் தொடர்ந்து அவர் 24 மணி நேரமும் மருத்துவ கண்காணிப்புல தொடர்ந்து சில மாதங்கள் இருந்து வந்தார். புழல் சிறையிலும் மருத்துவமனை இருக்கிறது. அவ்வப்போது அவருக்கு அங்க பரிசோதனையும் மேற்கொண்டு வந்திருந்தார். இதற்கிடையிலும் இது போன்று நெஞ்சு ஒலிப்பதாக 2 முறை மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு அவருக்கு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு மீண்டும் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த நிலையில் தான் இன்று மதிய உணவுக்கு பிறகு அவர் திடீரென நெஞ்சு வலி ஏற்பட்டதாக அவர் கூறியதாகவும் அதனைத் தொடர்ந்து ஆம்புலன்ஸ் மூலமாக புழல் சிறையில் இருந்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார். ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில அவருக்கு வழக்கமாக மேற்கொள்ளக்கூடிய சில பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதாவது ரத்த அழுத்தம் உள்ளிட்டவை பரிசோதிக்கப்பட்டதாகவும் ஸ்கேன் செய்து பார்க்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவர் உடல்நிலை இன்னும் சீராக இல்லை. எனவே மருத்துவர்கள் மீண்டும் அவருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற பரிந்துரையின் அடிப்படையில ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் இருந்து ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு தற்பொழுது ஆம்புலன்ஸ் மூலமாக அவரை அழைத்து செல்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்துல ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வருவார்கள். ஏற்கனவே அங்கு வழக்கமான பரிசோதனைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இங்கு ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில அவரை அனுமதித்து இங்கு தொடர்ந்து சிகிச்சை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது.